ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 45 உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு கிராஸ் பீஸில் ஃப்ரண்ட் பீஸ் போட்டு நம்ம தைக்கிறோம். இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட அளவுக்கு ஏற்றவாறு நம்ம பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டி துணியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். தேவையான அடிஷ்னல் பீஸ் கொடுத்து ஓப்பன் பக்கம் வரக்கூடிய துணியை ஓப்பன் பக்கமும், இடுப்பு சைடு வரக்கூடிய பட்டி துணியை இடுப்பு பக்கமும் வரும்படியாக நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதான். ஜாயின் பண்ண பிறகு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அமுக்கு தையல் போட்டு அப்படியே அந்த ஒரு ட்ராக்குக்கு சிங்கிள் ட்ராக் அளவுக்கு நமக்கு ஒரு சூவடி அடித்தா போதும். இந்த மெயின் பீஸ் துணியை முன்பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக ஒரு தையல் தைச்சா போதும். அடுத்ததாக அந்த பட்டி மெயின் பீஸ் துணி அளவோடையே மீதி இருக்கிற அடிஷ்னல் பீஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி பட்டியோட அளவுக்கு வேஸ்ட்டு துணியை வெட்டி போட்டுட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் சைடாக இடுப்பு பக்கமும் உள்ள இந்த பட்டியோட பீஸ் அளவு வித்தியாசம் தெரிகிறது நமக்கு தெரியுது. எப்போவுமே ஓப்பன் பீஸை ஓப்பன் சைடும், இடுப்பு சைடு துணி இடுப்பு சைடும் தான் நம்ம பொருத்தணும். ரெண்டு பக்கத்துக்கும் அளவு வித்தியாசப்படும். அடுத்ததாக பாருங்கள், முன் கப் ஷேப் துணி நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். இந்த கப் ஷேப்பில் 3 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதில் மெயின் பாயிண்ட்டை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெயின் பாயிண்டோட அகலம் 3 இன்ச்சு, நீளமும் 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு அகலத்துக்கு பிடிச்சி நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு விட்டுற வேண்டியதான். கூர்மையாக நம்ம கொண்டு விடும்போது அந்த கப் ஷேப் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஆம்கோல் சைடில் உள்ள டாட் நம்ம தைச்சிட வேண்டியதான். அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு 3 டாட்டுமே நம்ம தைச்ச பிறகு இந்த கப் ஷேப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. இது கிராஸ் கட்டிங்கில் நம்ம முன் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிராஸ் கட்டிங் கப் ஷேப்பு எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் ப்ளவுஸில் முன் கப் ஷேப்பு தைக்கிறதும் இந்த கிராஸ் பீஸில் முன் கப் ஷேப்பு தைக்கிறதும் வித்தியாசம் தெரியும். கிராஸ் பீஸ் கப் ஷேப் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் நேர் பீஸை விடவும். பாருங்கள், இப்போ இடது பக்கத்துக்குள்ளே துணியை எடுத்து இந்த கப் ஷேப் துணியை எடுத்து மெயின் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பன் பீஸ் 3/4 இன்ச்சும் 2.5 இன்ச்சு நீளம் உள்ள இந்த துணியை நீட்டாக டாட் போட்டு பிடிச்சிக்கிடலாம். அடுத்தது ஆம்கோல் அளவு 3/4 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு தைச்சி முடிச்சிருவோம். நம்ம அந்த டாட் முடியக்கூடிய இடத்துல நீட்டாக குத்தி திருப்பி எடுக்கும்போது தான் அந்த கப் ஷேப் ரொம்ப கூர்மையாக அழகாக இருக்கும், டஃப்பாக பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது தைச்சி முடித்த பிறகு இந்த 2 பீஸையும் எடுத்து வலது பக்கம் இடது பக்கம் உள்ள முன் கப் ஷேப் துணியை எடுத்து நீட்டாக அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிடணும். எல்லா துணியுமே கரெக்டாக இருக்கா எல்லா சைடும் பார்த்த பிறகு நம்ம மெயின் பீஸ்க்கு டாட் போட்டோம்ல, மெயின் பீஸ் துணி அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு போல் துணி முன்னும் பின்னமாக இருக்கும். அந்த முன்னும் பின்னமாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு தான் இந்த பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த 2 அளவையும் பார்த்து தான் பட்டி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வலது பக்கத்துக்குள்ள துணிக்கு நம்ம கப் ஷேப்புக்கு மேலே இந்த பட்டி கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்கோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணி தைக்கணும். அடுத்தது இடது பக்க கப் ஷேப்புக்கு பட்டி கிளாத்துக்கு மேலே இந்த கப் ஷேப் துணியை வச்சு நீட்டாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். தைச்சி முடித்த பிறகு பாருங்கள், இந்த முன் கப் ஷேப்பில் பட்டி ஜாயின் பண்ண அதே பக்கம் பட்டி பக்கம் இந்த கப் ஷேப் துணி தைக்கிற வேஸ்ட்டு அந்த தும்பு இருக்கும்ல, அதை திருப்பி விட்டு இந்த பட்டி சைடு தான் அமுக்கு தையல் போடணும். பட்டி கப் ஷேப் துணியில் ஒரு நாள் அமுக்கு தையல் போடக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக அமுக்கு தையல் போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த அளவு நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம ஒவ்வொரு பீஸும் தைச்சி முடித்தவுடன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நம்ம கட் பண்ணும்போதே கரெக்ட் அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் தைக்கும்போது இந்த துணி இழுத்து தான் கொடுத்தோன்னா அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே தைச்சி முடித்தவுடன் ஒவ்வொரு பீஸும் தைச்சி முடித்தவுடன் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஓப்பன் ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு துணி ரொம்ப கம்மியாக தான் இருந்து, ஆனால் நம்ம உடம்புக்கு எதுக்குமே துண்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது.
ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம ஜாயின் எதுவுமே ப்ளவுஸோட உடம்பு துணிக்கோ கைக்கோ போடாமல் இந்த ஓப்பன் பீஸுக்கு துணி ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்குறோம். இந்த ஓப்பன் பீஸு பாருங்கள், வலது பக்கம் ஒரு பீஸு, இடது பக்கம் 2 பீஸ் நமக்கு தேவை. அந்த 2 பீஸுமே நம்ம ஒரு 3 இன்ச்சு அளவு எடுத்து அந்த 3 இன்ச்சு அளவில் ஒரு 1/4 இன்ச்சு போல் மடக்கி தைச்சிருக்கோம். அடுத்தது 2.25 இன்ச்சை வச்சு இடது பக்கம் உள்ள துணியில் நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. தைச்ச பிறகு அந்த ஜாயின் பண்ண தையல் தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக உள்பக்கமாக திருப்பி விட்டு இந்த தைக்கிற தையல் வந்து ஒரு ட்ராக் அளவு கேப் விட்டு தைக்கணும். அடுத்தது ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம்ல, அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு நம்ம உள்பக்கம் பார்க்கும்போது எந்த ஒரு தையல் தும்பு எதுவுமே வேஸ்ட்டு துணி எதுவுமே தெரியாது, எல்லாமே உள்ளே கவர் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி இந்த ஓப்பன் பீஸ் எல்லாம் தைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ தைச்ச தும்பு எதுவுமே நமக்கு தெரியல. அடுத்தது வீலாக் வைக்கக்கூடிய பகுதி வலது பக்கம் தைக்கிறோம். இதுக்கு அடிஷ்னல் பீஸ் வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கோம். வலது பக்கம் தைக்கும்போது நம்ம உள்பக்கம் வச்சு முன்பக்கம் திருப்பி எடுக்கணும். பாருங்கள், 2.25 இன்ச்சு துணி இருக்கிறத ஜாயின் பண்ணி நீட்டாக முன்பக்கம் திருப்பி விட்டு இதில் நம்ம இப்போ வீலாக் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீலாக் எப்படி வைக்கணும்னா, இந்த பட்டி சைடோட சென்டர் பகுதியில் ஒன்று, பட்டியும் அந்த கப் ஷேப் துணியும் ஜாயின் பண்ணுறதுல ஒன்று, இந்த ப்ளவுஸ் இறக்கம் எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் ஒரு வீலாக் வைக்கணும். பட்டியோட எட்ஜு தான் இந்த ப்ளவுஸோட இறக்கம். அடுத்ததாக நம்ம ஃப்ரண்டில் ஓப்பன் சைடு ஒரு டாட் போட்டிருப்போம், அந்த டாட்டில் ஒரு வீலாக் வைக்கணும். அடுத்ததாக முன் கழுத்தில் ஒரு வீலாக் வைக்கணும். பாருங்கள், இப்போ அடுத்ததாக முன் கழுத்தை அளந்து நீட்டாக நம்ம தைச்ச அந்த ஓப்பன் துணியில் மீதி இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்தளவு போக மீதி இருக்கிற துணியை. அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு எல்லாமே வேலை முடிஞ்சு அடுத்ததாக பின் துண்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பின் துண்டு துணியை எடுத்துக்கிட்டோன்னா எடுத்து நம்ம முன் துண்டு இறக்க அளவே பின் துண்டெல்லாம் எடுத்து அதன் போக மீதி இருக்கிற துணியை ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கிக்கிடணும். பாருங்கள், ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்ட பிறகு ஒரு பெரிய மடக்கு மடக்குனாலும் ஒன்றும் இல்லை ஒரேடியாக நம்ம ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி ஒரு 1.25 இன்ச்சு அளவு பெரிய மடக்கம் மடக்கி நீட்டாக அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டால் போதும், பின் துண்டு நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததாக பின்பக்கமாக 2 டாட் போடணும். அந்த டாட் எப்படி போடணும்னா, நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். இடுப்பு சைடில் இடம் விட்டு தான் நம்ம உடம்பளவு போக எடுத்திருக்கோம். அந்த உடம்பளவில் நேர் சென்டரில் பாதி நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணி ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் போடணும். இந்த மாதிரி டாட் போடும்போது இந்த ப்ளவுஸோட அளவு 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சு எடுத்து 3 இன்ச்சு உயரத்துக்கு ஷார்ப்பாக கொண்டு நம்ம வந்து முடிச்சிருக்கோம் பேக் டாட்டு. பாருங்கள், இப்போ 2 டாட்டுமே நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம டாட் நாலேஜை தான் எதுனாலும் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீட்டாக ரிவல்ஸ் அடித்து அந்த தையல் பிரியாத அளவுக்கு தான் நம்ம தைக்கணும். அடுத்தது நம்ம முன்பக்க துணியை எடுத்து பாருங்கள் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் பக்கம் 1/2 இன்ச்சு, கழுத்து பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு குடம் ஜாயின் பண்ணால் போதும். கூட அளவு தேவை அப்படின்னாக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த கழுத்து பகுதியில் நம்ம 1/4 இன்ச்சு ஒரு குடம், ஷோல்டர் பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம கிராஸில் நீட்டாக தைச்சா போதும். இல்லைன்னா 3/4 இன்ச்சு வேணுமா தைக்கணுமா தைச்சிக்கிடுங்க. ஒவ்வொரு துணியை பொறுத்து சில துணியை வந்து ஈஞ்சி வந்துடும் நூல். லைனிங் துணி இருக்கிறதுனால ஈஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாருங்கள், இப்போ முன் கப் ஷேப்பு பின் துண்டு எல்லாமே நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக கழுத்து தைக்கணும். கழுத்து எப்படி தைக்கணும்னா, கிராஸ் பீஸ் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த கிராஸ் பீஸ் துணியை முன் கழுத்தில் இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இடது பக்கம் ஒரு வளைவு இருக்கும், வட்ட கழுத்து, நம்ம ரவுண்ட் கழுத்து தான் இந்த ப்ளவுஸு கட் பண்ணியிருக்கனால அந்த ரவுண்ட் பக்கம் வரும்போது ரவுண்ட் பண்ணியே தைக்கணும். துணியை இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. ப்ளவுஸோட கழுத்தையும் இந்த கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறோம். பாருங்கள், எந்த துணியுமே இழுக்கக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணுற கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது,
அடுத்ததாக ப்ளவுஸ் துணியை இழுக்காமல் அந்த கழுத்து ரவுண்டு நெக் மாடல்லே நீட்டாக யூ நெக் மாதிரி வர நம்ம தைச்சி முடித்த பிறகு இதே மாதிரி அந்த கழுத்து என்ன பொசிஷனில் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த ட்ராக்கில் நம்ம கொடுத்து தைச்சிட்டா போதும், அதே கழுத்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்ச பிறகு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த தைக்கிற தும்பு தெரியாத அளவுக்கு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸ் துணியை உள் பக்கமாக திருப்பி விட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு கோடு அளவு போதும் நமக்கு கிராஸ் பீஸு. இந்த கழுத்துக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு அந்த அளவு போக மீதி இருக்கிற துணி எல்லாத்தையும் உள்பக்கமாக நம்ம திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டு அமுக்கு தையல் தான் போடணும். இந்த அமுக்கு தையல் எதில் போடணும்னா பாருங்கள், ஜாயின் பண்ண தையல் தெரியல, அந்த தையலை ஒட்டுனால நம்ம இந்த துணியில் அமுக்கு தையல் போடணும். இந்த மாதிரி அமுக்கு தையல் போடும்போது நம்ம ப்ரெஸ் தையல் எதுவும் அமுக்கு தையல் போடும்போது வேறு தனி அந்த துணி கிராஸ் பீஸில் நம்ம அமுக்கு தையல் போட வேண்டியது கிடையாது. ஒரு தையல் இந்த மாதிரி தைக்கிறதுனால நமக்கு குறைவா போட வேண்டியது வரும். பாருங்கள், அடுத்ததாக கை நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறோம். லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், ஏற்கனவே மெயின் பீஸோட கை நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணி தைக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது 2 இந்த கை துணியும் முன்பக்க அளவும் பின்பக்க அளவும் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், முன் கைக்குழி நம்ம கொஞ்சம் குளித்து கட் பண்ணியிருப்போம். பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வந்தது மாதிரி வரும். அதனால் முன் கைக்குழியை பின் கைக்குழிக்கும் பின் கைக்குழிக்கு முன் கைக்குழி துணியையும் தூக்கி வச்சிடக்கூடாது. கரெக்டாக பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு ஒரு அமுக்கு தையல் லைனிங் துணி பக்கம்தான் போடணும். ஒரு சில துணிகளுக்கு மட்டும்தான் நம்ம மெயின் பீஸ் பக்கம் போடணும். போட்ட பிறகு கரெக்டாக நம்ம திருப்பி எடுத்து அளவுக்கு கட் பண்ணி ஷோல்டரோட சென்டர் பகுதியை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எடுத்த பிறகு பாருங்கள், நீட்டாக ஷோல்டரோட சென்டர் பகுதியில் இந்த கையோட சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம், ஏன்னா அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு. அடுத்ததாக அந்த கையை நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற அந்த உடம்பு துணியில் சேர்த்து ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், முன் துண்டை ஜாயின் பண்ணணும், பின் கைக்குழியில் பின் கைக்குழி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே நம்ம ஷோல்டரோட சென்டர் பகுதியை இந்த உடம்பு துணியில் வச்சு அளந்து பார்த்துக்கிடணும். அளந்து பார்த்த பிறகு நம்ம உடம்பு துணியில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது நம்ம இடது பக்கத்தில் உள்ள கையை ஜாயின் பண்ணால் போதும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இடது பக்கமே செக் பண்ணி எடுத்துக்கிடலாம். அளவெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனால கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் எப்போவுமே தைச்சி முடித்தவுடன் நம்ம ஒரு அளவு தைச்சிருக்கிற அளவு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ இடது பக்க கை தான் நான் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணி கரெக்டாக சென்டர் வரும்போது அந்த சென்டரில் அந்த வீ கட்டிங் நம்ம கொடுத்தோம்ல ஒன்று கைக்கு, அந்த கட்டிங் கரெக்டாக வரும்படியாக நம்ம சென்டர் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து கரெக்டாக செட் பண்ணி தான் நம்ம தைக்கணும். இது நான் இப்போ எந்த பின் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் தைச்சிருக்கேன். தேவைப்படவங்க பின் எதுவும் யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கிடலாம். அடுத்ததாக வலது கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் எதுவும் இதில் போடக்கூடாது. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னல் தையல் எதுவும் போட்டால் போதும். அமுக்கு தையல் எதுவும் அந்த கைக்கு போட வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே தைக்கும்போது ஒரு தையலுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா தையல் அடித்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரிஞ்சிட்டுனா நம்மகிட்ட தான் கொண்டு தருவாங்க தையல் பிரிஞ்சிட்டுன்னு. அதனால் பிரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். அடுத்தது இடுப்பு சைடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிடணும். ஜாயின் பண்ண பிறகு அளவுக்கு தந்துருக்க ப்ளவுஸை எடுத்து நீட்டாக இடுப்பளவெல்லாம் கரெக்டாக இருக்கா, உடம்பளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணி பார்த்து உடம்பெல்லாம் கரெக்டாக அளவுக்கு நம்ம பிடிச்சாச்சுன்னா ப்ளவுஸோட வேலை முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மர ஆம்கோல், அடுத்தது அந்த ஓப்பன் சைடு வரை நம்ம அளக்கணும். இந்த மாதிரி அளக்கும்போது நம்ம ப்ளவுஸுக்கு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது கரெக்டாக அளவுனா நம்ம இந்த ப்ளவுஸை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு இந்த கப் ஷேப்பு, முன் கப்பு, அடுத்தது முன் கழுத்து, பின் கழுத்து, இடுப்பளவு, கை எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கவேலு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கவேலு சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தங்கவேலு சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.